அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ்நாட்டில் மூத்த ஊடகவியலாளர்கள் ஒருதலைபட்சமா நடந்துக்கிறாங்க, ஒரு சார்பா நடந்துக்கிறாங்க. அவங்க ஏன் பத்திரிகையாளர்னு கூப்பிடணும்? என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. திமுக ஆதரவு அரசு ஆதரவா அமைஞ்சிருது. அப்போ இவங்க திமுக ஆதரவாளர்னே பேசட்டுமே, திமுகவினுடைய அனுதாபியாவே இருக்கட்டுமே, இல்ல திமுக காரர்னே சொல்லுவோம். பத்திரிகையாளர்ன்ற பேர்ல ஏன் வராங்க? இப்ப நான் வாசிக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி, அது உங்க மேல கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அனைத்தும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு நீங்க பேசிட்டீங்க, அவருக்கு பதில் சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு தரேன். சும்மா சொல்லுங்க. இல்ல திமுக செய்தி தொடர்பாளர் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா இல்லங்க, ஃபர்ஸ்ட் அதையே நான் क्वेश्चन பண்றேன். எப்படி பத்திரிகையாளர் கூப்பிடுறீங்க? ஒரு அரசியல் கட்சி வெளிப்படையாக ஒரு கட்சிக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் எப்படி பத்திரிகையாளர் தான்? தேவா அப்படி இல்ல, பர்சனல் டாக்டர் தனிப்பட்ட முறையில் வெளியில வச்சுக்கலாம். இல்ல இல்ல, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பி விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷமூசி ஏத்துவியா? இப்போ இங்க பத்திரிகையாளரா இல்ல ஒரு கட்சியின் ஆதரவாளரா? சீப்பு செந்திலுக்கு என்ன வேலைப்ப? தினந்தோறும் பொருட்டா விசிச்சுட்டு திமுகவுக்கு பொருட்டா விசிக்கிறீங்க. கேட்டா இல்லையா? தப்பா நினைக்காதீங்க. மற்றவனுக்கு ஓரளவுக்கு புத்தி நினைப்பேன். ஏன்னா அவங்க ஒரு விவாதத்துல சரியா இருக்கிற மாதிரி தோணும், ஓரளவுக்கு படிக்க தெரியும். இவருக்கா பாருங்க, எந்த புத்தியும் கிடையாது. இந்த சீமை நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? இது கூட தெரியாம இருக்கேடா? நீ சாதா மாடா இல்ல எரும மாடாடா? எப்படியோ தமிழ வாசி தெரிஞ்சு உள்ள வந்துட்டான். தமிழ் வாசிப்பாளர்களும் பத்திரிகை ஆயிட்டான். இதுதான் பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல. செய்தி வாசிப்பாளர்களை அவனும் பத்திரிகையாளர் வேற வேற, செய்தி வாசிப்பாளர்களும் பத்திரிகை ஆயிட்டான். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ப்ராடக்ட். ரொம்ப கேவலமான ப்ராடக்ட். முகரக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா, போடா. இந்த கேள்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆலோசகராக, ஜெயலலிதா அவருடைய வெல்விஷர், மிடா சாராய நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருந்த துக்ளக் சோவை பார்த்து ஏன் யாரும் எழுப்பல? ஏங்க நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க, சொர்க்க பூமிங்க. எங்க தண்ணிய பாருங்க, எங்க கண்ணாடியா இருக்குங்க. எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. துக்ளக் சோவை ஏன் அதிமுக காரர்னு யாரும் அன்னைக்கு சொல்லல? துக்ளக் சோவை பத்திரிகையாளர் என்று ஏன் எல்லோரும் கொண்டாடுகிறீர்கள் இப்போ வரைக்கும்? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. வெளிப்படையாக RSSஐ ஆதரித்தார், வெளிப்படையாக பாஜகவை ஆதரித்தார், வெளிப்படையாக அதிமுகவை ஆதரித்தார். அப்போ துக்ளக் சோ பத்திரிகையாளர். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஒரு சாதி சங்க மாநாட்டில், ஒரு சாதி சங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் சாதிய உணர்வை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று வெளிப்படையாக பேசிய திரு ரங்கராஜ் அவர்கள் பத்திரிகையாளர். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. வெளிப்படையாக மோடி ஆதரிப்பார், பாஜகவை ஆதரிப்பார். அவரை பத்திரிகையாளர்னு சொல்றதுல யாருக்கும் இது இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அப்ப செந்தில்வேலோ, கார்த்திகேயனோ, கார்த்திகை செல்வனோ, குணசேகரன்களோ அந்த 5 பேர்ல யார் திமுகவுக்கு எதிராக பேசுறாங்கன்றதை நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா திமுகவுக்கு ஆதரவா 3 பேர் பேசும்போது ஆங்கர் பொதுவா தலையிடவே மாட்டார். ஆனா திமுக எதிராக ஒருத்தர் பேசுறாருன்னா 3 நிமிஷம் அவர் பேசுறாருன்னா 30 தடவை ஆங்கர் தலையிடுவார். அதாவது கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாரு? சங்கி அதாவது அரசியல் கார்ல் மார்க்ஸ்
ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் நீங்க வந்து இவங்கெல்லாம் வரும்போது இப்ப நியூஸ்ல வேலை பார்க்குறவர் யார் சார்? அவருக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, எங்களுக்கு அப்படி பார்வை கிடையாது. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? கலைஞரை ஆதரிக்கும் நீ பத்திரிகையாளரா? டேய் கலைஞரே பத்திரிகையாளரா? ஆனா அது ஒரு கட்சி பத்திரிகை இல்ல. பத்திரிகையாளன் திமுக ரெண்டு இப்படி வரும் சார். பத்திரிகையாளன் திமுக ஆதரிக்க கூடாதா? நடுநிலை எங்க? நடுநிலைன்னு ஒண்ணு இளவு கிடையவே கிடையாது. நீங்க வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க நடுநிலைன்னு. எங்கெல்லாம் நாங்க விமர்சிக்க வேண்டிய இடங்கள் இருக்கிறதோ அங்க நாங்க விமர்சிக்கவும் தயார். எங்கெல்லாம் அரசை சுட்டி காட்ட வேண்டியமோ போதாமைகளை அதை நாங்க செய்ய தயார். சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார், கேட்போம். ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்களுக்கு இந்த மாநிலத்தில் ஒரு உரிமை இருக்கு. அதிமுகவின் உள்விவகாரங்களில் அவர் தலையிடலாம். அவர் வார்டில் இருந்து ஒரு கவுன்சிலரா ஜெயிச்சிருவாரா? பத்திரிகையாளர் ஏன் அதை செய்யணும்? இல்ல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய உரிமை குருமூர்த்திக்கு இருக்கலாம், துக்ளக்ல வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கலாம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்ற உரிமை செந்தில்வேலுக்கு கிடையாது. என்ன இல்ல வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம் ஆயிடுது. அப்ப அது அஜெண்டா ஆயிடும்ல. வருவாங்கன்னு சொல்றது கணிப்புல இருக்கலாம். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. பத்திரிகையாளர்கள் எந்த பத்திரிகையாளர்களும் அரசியல் சார்போடு பேசவே கூடாது அப்படின்னா அப்படி ஒரு முடிவு வாங்க. சரி, அப்படி முடிவு பண்றதுக்கு நீங்க முதல்ல யாரு? நான் இப்படி ரிவர்ஸ் வரேன். துக்ளக் குருமூர்த்தியா இருந்தாலும் பேசலாங்கிறேன். இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? ரங்கராஜ் பாஜகவை ஆதரிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. இல்ல ஒரு ஆதரிக்கல இல்ல, ஒரு சில கருத்துக்கள்ல முன்வைக்கிறாரு. முரண்படுற இடத்துல நாங்க வந்து அப்புறம் என்ன, நாங்க முரண்பட்ட இடங்களில் நாங்க சுட்டி காட்டுறோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப கணிப்புகளை வைக்கிறதுக்கும் இந்த பாதை சரியா போறாங்க இல்ல சரியா போகல, இது இப்படி போனா அங்கதான் போகும், இத பேசுறதுக்கும் இது வந்துடக்கூடாது இதுதான் வரணும்ன்றதுக்கும். சார் நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. பத்திரிகையாளர் வேணாம், வள்ளியூர்காரர்னு போட்டுக்கிடுங்க, அரசியல் விமர்சகர்னு போட்டுக்கிடுங்க, நீங்க ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. நான் லாயர் இல்ல, அப்புறம் டீ கடை ஞாயிறு கோட்டெல்லாம் போட்டிருக்கா, குளிருக்கு போட்டிருக்கு சார். நீங்க வேற டீ காபி ஒண்ணுமே வராத ஒரு கட்சி, இன்ன வரைக்கும் தேர்தல் களத்தையே காணாத கட்சியை நீங்க மும்முனைன்னு வைக்கிறீங்க. ஆனா நாங்க தேர்தல் களத்துல தொடர்ந்து தனித்து நின்று இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை ஒவ்வொரு தேர்தலையும் வளர்ந்துகிட்டே போற எங்களை நீங்க ஒரு பொருட்டா கூட வைக்கலைன்னா நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? மாற்று கருத்துக்கள் இருக்கும், அதை டீசெண்டா உரையாடுங்கிறேன். குடும்பத்தை எழுத்து பிடிச்சி திட்டுறது, கெட்ட கட்ட வார்த்தையில திட்டுறது, ஒருமையில திட்டுறது, அவதூறுகளை அள்ளி வரைப்பது, இது ஏன்? நண்பர்களே, இந்த பதிவு ஏற்கனச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நண்பர்களே. ரொம்ப கமாண்டுக்கு நான் அசரம் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு சில பேர் வந்து ரொம்ப அனாரியமாக பேசுறீங்க. அப்படித்தான் பேசுவேன். மேடைகளுக்கு போய் ஒரு கட்சியின் மேடைகளுக்கு போய், சரி மேடைகளுக்கு போய் வாழ்த்துறை வழங்குறதோ இல்ல அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணி பேசுறதோ கூட ஓகே. பிரச்சாரம் செய்யறது, இவங்களுக்காக வாக்களிங்கன்னு பிரச்சாரம் செய்யறது, அந்த ஸ்டாண்டுக்கு போன பிறகு என்ன தப்புன்னு நான் கேக்குறேங்கிறேன். ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? இது என்னுடைய உரிமை. எதிர்கட்சியா தான் பத்திரிகையாளர்கள் இருக்கணும், அப்படி செயல்படணும். சார் ரெண்டு விஷயம் சார். எஸ், அப்படி வச்சுப்போம். இப்போ நாங்க எதிர்கட்சியா தானே இருக்கோம், ஒன்றிய அரசுக்கு எதிர்கட்சி. ஓகே, தோர்தன் திங்கிறியா இல்ல பிள்ளை திங்கிறியோட பேப்பவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.